ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இடம்பி. ஸோ இப்போ அவங்க எங்கே இருக்கோம்னா டார்ஜிலிங்கில். ஸோ இங்கே வந்த ஸ்டோரி பார்க்கணும், பழைய வீடியோ பார்த்து பாருங்கள். பைக் வந்து பிரேக் டவுன் ஆகி அப்புறம் டோ பண்ணி அது இது ரொம்ப இதுக்கு பிறகு ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டார்ஜிலிங் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற பிளான் எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பட் அந்த பைக் இதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கார்த்தி பைக் இந்த வெளியே நிற்கிது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து ரொம்ப கன்சனாக இருக்கும். நைட்டு வந்து உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு. இதை ஸ்டே பண்ணுற ஹோட்டலோட வெளியே பாருங்கள், எந்த விதமான பைக்கு விட முடியாது. கார் ஃபுல்லாக இருக்கும். பெய்டு பார்க்கிங் இல்லைனா வந்து ப்ரைவேட் பார்க்கிங் தான் விடணும். ஸோ என் பைக் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்டேஷன் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதோட ஆப்போசிட்டில் வந்து பைக் பார்க் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் விட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை வந்து இப்போ விட்டுருக்கு. அதுவும் ரொம்ப நேரம் விட முடியாது, கிளம்புற உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு புல்லட், அதுவும் என்ன சொல்கிறது, பம்பர்லாம் போட்டு பெரிய ஒரு புல்லட் எடுத்து இழுத்துட்டு போகிறாங்க. இதில் போட்டு கேப் அப்படி இழுத்துட்டு கொஞ்சம் விட்டுருந்தா பைக்கெல்லாம் உடச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ரூம் செக் அவுட் பண்ணல. பக்கத்தில் வந்து அந்த டாய் ட்ரெயின் இருக்குது, அது பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு பிளேஸ் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து லக்கேஜில் பேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து அடுத்த பிளேஸ் போகிறோம். ஸோ அதான் என்ன பிளான். காரணம் இங்கே தான் இருக்குது. இப்படியே வந்து டேமி தானா, டேம் ஃபிஷ். இது கடல் ஃபிஷ் கிடையாது, டேம் ஃபிஷ். இங்கே வந்து ஆப்போசிட்லேயே ஹோட்டல் ஆப்போசிட் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து நோட் பண்ணிங்களா அந்த சின்ன குட்டி ஒன்று ரயில்வே ட்ராக், அங்கே ஒரு டம்மி ரயில் ஒன்று நிற்கிது. இதுதான் ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து நடந்தே போய் தான் வந்து நம்ம அதை பார்க்க போகிறோம். ஏன்னா நார்மல் ட்ரெயின் மாதிரி இல்லாமல் ரோட்டோரமாக நம்ம அந்த மதராசப்பட்டினம் படத்துலலாம் பார்ப்போம், ஓல்டு ஃபிலிம்லாம் அந்த ரோடு இதெல்லாம் ஒரே மாதிரி சும்மா அப்படி ஓப்பனாக விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட டாய் ட்ரெயின் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது. அந்த ட்ரெயின் இங்கே நிப்பாட்டி விட்டு சும்மா நிற்கிது. இதான் இது மாதிரி தான் உள்ளே இருக்க போகுது. ஸோ டார்ஜிலிங் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்குல்ல. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங். ஆக்சுவலாக வந்து ஸ்னோ டைம் வந்தால் இந்த மாதிரி இருக்கும். போர்டு போட்டுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வருவோம் நம்ம ஸ்லோ டைம்லலாம் ஒரு நாள் வருவோம். இப்போ வந்து நார்மல் டைமில் வரும். இதில் வந்து போர்டு வச்சுருக்காங்க, ஐ லவ் DHR. டார்ஜிலிங் எதுக்கு அச்சு போட்டுறாங்கன்னு தெரியல. டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில்வே. செம்ம டிராஃபிக். ஆக்சுவலாக நைட்டெலாம் வந்து ஒரு 7:30-8:30 மணிக்கெலாம் வந்து ஃபுல் எம்டி ஆகி டிராஃபிக்கில் ஆகிடும். ஆனால் அதே மாதிரி 7:30 மார்னிங்லாம் அப்படின்னா 6-7 மணிக்கே ஃபுல் டிராஃபிக் ஆரம்பிச்சிடும். அந்தளவு இருக்கும். நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் நடந்துட்டு இருக்கோம். குட்டி ஸ்டேஷன், அது எதிர்பார்க்க பெருசாலாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு ரூம் தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ட்ராக் பார்த்தீங்கன்னா குட்டி ட்ராக்கு. எப்போ வந்து இந்த ட்ராக்கில் மெயின் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூ ஜல்பாய்குரிலேருந்து இங்கே வந்து டார்ஜிலிங் வரும். அது வந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ட்ராவலு. எத்தனை சிலிகுரியிலேருந்து நியூ ஜல்பாய்குரி தான் சொன்னாங்க. இல்லை சிலிகுரிலேருந்து வரும். நியூ ஜல்பாய்குரிலேருந்து இருக்கா எனக்கு தெரியல, எனக்கு சிலிகுரிலேருந்து வரும்னு தெரியும். ஓகே, இப்போ எனக்கு கேட்டதுக்கு நியூ ஜல்பாய்குரினாங்க, அப்படி கேட்ட தெரியல எனக்கு. ஸோ அதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 82 கிலோமீட்டர் வந்து 7 ஹவர் ட்ராவல். அப்படி நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக அந்த ட்ரெயின் வரும் அப்படின்றது. ஸோ அந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு 1 டே வேஸ்ட் பண்ணால் வேணால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் அது நமக்கு தேவையில்லை. டாய் ட்ரெயினில் போகிறோம், அதில் படுத்து தூக்கம் தான் வரும். அது மாதிரி இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாய் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல தான் வந்து அவைலபிள்னு சொல்லுவாங்க இருக்குது. இப்போவும் வந்து ஓடிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1880 டைம்லேயே வந்து ரெடி பண்ணது இந்த ட்ராக்கு ட்ரெயின் இதெல்லாமே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு இந்த டாய் ட்ரெயின் வந்து செட்டு ஆகாது. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ நார்மல் ட்ரெயினில் போகிற மாதிரி ஃப்ரண்ட்டில் உட்காந்து போகிறோம்னா நம்ம ஃப்ரண்ட்லேயே உட்காந்துருக்க மாட்டோம், அப்படியே உள்டாவா பின்னாடி உட்காந்துருப்போம். பின்னாடி ஃப்ரண்ட்டில் போகும், நம்ம பின்னாடி உட்காந்துருப்போம். சீட் எல்லாமே ரியர் பக்கம் பார்த்துருக்கோம். ரியர் வியூ பார்த்துருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஃப்ரெண்டில் வந்து ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது, அதாவது காமிச்சு தரேன். ஃப்ரெண்டில் வந்து ட்ரெயினை வந்து ஏதோ சர்வீஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. ஏதோ கல்ட்டி இதெல்லாமோ ட்ரில்லிங் போடுறது, கரியல்லி போடுறது பண்ணிட்டுறாங்க. ஸோ சர்வீஸ் ஸ்டேஷன் போல இருக்கிற ரோடு தெரியுதா, ரோடு ட்ராக்கு எல்லாமே பக்கம் பக்கமாக அப்படியே இருக்கும். என்ஜின்லாம் ஏதோ பிரித்து போட்டு வேலை பார்த்துருக்காங்க. இங்கே ஒரு போர்டு வச்சாங்க தெரியுதா, ஹோல் டார்ஜிலிங். 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஸ்டேஷன் இருந்து அப்படின்றது. 1899 பேஸ்ட் ஆஃப்டர் த சம்திங்காக போட்டுருக்கு. சைக்ளோனு அது நல்லா போட்டுருங்க. டைம் இருந்தால் ரீட் பண்ணிங்க. யாரா எவ்வளோ கத்துறானே தெரிய மாட்டேங்குது. டாய் ட்ரெயின்லேருந்து ஆக்சுவலாக நடந்தான். நாங்கள் ஸ்டேஷனும் ரூமும் வந்து வாக்கப் இல்லை, ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து பைக் எடுத்து வந்துட்டேன். அந்த ஸ்டேஷன் தான் பைக் நான் விட்டுருந்தது. ஸோ பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு 1 வே. ஓகே, பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ரோப்பே நேற்றைக்கு பிளானில் இருந்துச்சு, ரோப்பே போகிற பிளானு. ஸோ அதை வந்து இப்போ போகிறோம். ஹில்ஸில் கிளச்செல்லாம் மாற்றியாச்சு. இதுக்கையாச்சும் ஒழுங்காக ஏறணும், இல்லைன்னா எத்தனை கிளச்சு மாற்றணும் தேவையில்லை. இது கேட்ட ரூமா
டிராஃபிக் வந்து ஹெவியாக இருக்குன்னு அதோட ஒரு சாம்பிள் தான் இது. ஹெவி டிராஃபிக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுமோ சஃபாரி பொலேரோ இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாஸ்தியாக இருக்குது. ஃபுல்லாக வந்து இந்த டூர் வரவங்களுக்காக தான். இப்போ தாங்க சிங்கக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஹில்ஸில் ஏறுறாங்க. வச்சு மாற்றின அப்புறமா ரோப்பு நார்த் பாயிண்ட் டார்ஜிலிங் ராங்கி வேலி. அது ஏன் ஏறுதுன்னா எல்லாம் பேனிஸ் ஸ்டாப் பாக்ஸை கழிச்சு ரூமில் வச்சுருக்கேன். அது ஒரு ரீசன். எல்லாம் மாட்டின அப்புறம் தெரியும் எந்த மாதிரி ஏறுது அப்படின்ட்டு. ரோட்டில் வந்து இப்படி நடந்து வரதுன்னா இப்படி படிதான் வந்துடலாம். நம்ம பைக்கில் வந்து நடந்தால் கொஞ்சம் அப்படி சின்னதாக ஒரு யூட்டன் போட்டு அப்படி வந்து மேலே ஏறியிருந்தோம். என்ன கூட்டம் இவ்வளோ நிற்கிது. தொலைநோக்கு பார்வையில் ரோப்பை பார்த்துட்டு போயிட வேண்டியது நினைக்கிறேன். அப்புறம் இல்லைன்னா நம்ம டீஸ்டாக வரணும், எதுவும் போக முடியாது. ஆத்தி கியூவு இந்த அளவில் நிற்குது டார்ஜிலிங் ராங்கி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு செம க்ரௌட் நிற்குது. இங்கேருந்து அங்கே உள்ளேருந்தே இருக்கிற பார்த்து கியூ வந்து பெரிய கியூ. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 1 hour வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ஸ்டெப் போன அப்புறம் தான் விடுவோம் அப்படின்ட்டு. ஸோ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி வெக்கேட் பண்ணி ஆகணும். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து க்யூவில் நின்றுட்டு பைப்பில் வந்து அனுப்பி விட்டு ரூம் ஃபுல்லாக பேக் பண்ணல. ரூம் அப்படி போட்டு தருமா எல்லாத்தையும் பேக் பண்ணி கீழே ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்து வச்சுட்டு போகும்போது கரெக்ட் பண்ணி அப்படின்ட்டு இவன் அனுப்பி விட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா க்யூ நிற்க போகிறேன். 1 hour க்யூ போனோமா ரொம்ப யோசிச்சோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மிஸ்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இப்போ கொஞ்சம் டவுன் ஆச்சு. மிஸ்டாக இருக்குது எப்படியும் வியூ தெரியாது அப்படின்னு யோசிச்சோம். பட் சரி பரவாயில்ல வந்ததுக்கு ஆக்சுவலி அட்லீஸ்ட் இதையாச்சும் ஒன்று பார்க்கணும். சும்மா போனால் சரியா அப்படின்ட்டு சரி க்யூ வைக்கிறேன். நீ போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்து ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிக்கெட் எடுத்தாச்சு. இனி உள்ளே பார்த்தீங்கன்னா க்யூவில் இன்னொரு வந்து ரொம்ப நேரம் நிற்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து ஒரு ஸ்நாக் வந்து சாப்பிடணும். காரில் சாப்பிடவே இல்லை. லைட்டாக இதில் ஆளுக்கு ஒரு வாய் போட்டுட்டு முடிச்சுட்டு வந்துட்டு ஹெவியாக சாப்பிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அங்கே 1 hour முடிச்ச அப்புறமா திரும்ப இங்கே ஒரு 1 hour க்யூவில் நின்று இப்போ தான் வந்து ஃப்ரெண்டில் வந்துருக்கோம் ஏறுறதுக்கானது. பட் வந்து நான் வந்து நேபாளில் போனது பார்த்தீங்கன்னா ரன்னிங்லேயே வந்து போயிட்டுருக்கோம். நம்ம ரன்னிங்கில் ஏறுற மாதிரி இருக்கும். இது அப்படி கிடையாது. இங்கே வந்த உடனே டவுன் ஆகிடுது. அந்த ரோப்பில் இருந்து ஸ்டாப் ஆன அப்புறமா அவங்க வந்து அப்படியே தள்ளி விட்றாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா அங்கேருந்து வெளியே இறங்கிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏறுற மாதிரி இருக்குது. பட் வந்து நேபாள் அப்படி கிடையாது. அது வந்து போயிட்டே தான் இருக்கும். மூவிங் நம்ம ஏறுற மாதிரி இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கம்பார்ட்மெண்ட் தான். ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டில் வந்து 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்க. ஒரு 6 பேர் தான். சரி நம்ம அடுத்த இதில் ஏறலாம். ஏறின அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே டோரை போட்டு தள்ளி விட்டுறாங்க. அது மேலே வந்து அப்படியே போயிட்டு ரோப்பில் வந்து குதிச்சுக்குது. அப்படியே நம்ம ட்ரெயின் வந்துச்சுங்க. வெள்ளைக்கிழமை வருது இல்லை இதில் தான் வந்து நம்ம ஏற போகிறோம். அது டிக்கெட் நாங்கள் இறங்கி விட்டு அப்புறம் இங்கே நம்ம ஏறினோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாச்சும் வியூ தெரியுது. இனி போக போக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஃபுல்லாக வந்து பெஸ்ட் பார்த்துட்டு கேமரா பார்த்து இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக விட்டுருக்காங்க தெரியுதா. நம்ம நேபாளில் போனால் ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும். டோரில் நம்ம வேணால் இங்கேயே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ். நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல் சீல்டாக இருக்கும். ப்ரோ ஓப்பன் பண்ணி ஃபுட்பால் அடிக்குமா? ஒரு 15 minutes பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராவல் இருந்துச்சு. ஒன் சைடு வியூ இருந்துச்சு, ஒன் சுத்தமாக வியூ இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படியே வந்து யூட்டர்ன் போட்டாச்சு. ஒருத்தர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறங்கி தள்ளி விட்டாரு. காரை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் மேலே போயிட்டுருக்கு. இறங்கிடுவோம். இது காஸ்ட் சொல்லுவேன். காஸ்ட் பார்த்தீங்கன்னா per person வந்து 260 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பரவாயில்ல, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் அது. ஸோ வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வந்து கீழே உள்ள வியூவெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா பார்க்கலாம். கேமரா வெளியே விழுந்துரும். இதுக்கு மேலே எட்டி பார்க்க விரும்பல. ஓப்பன் விண்டோ தான். நீங்கள் வந்து கையில் வெளியே விட்டு கூட பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஆக்சுவலாக என்ன கொஞ்சம் மிஸ்ட் கம்மியாச்சுன்னா இன்னும் வியூ நல்லா இருக்கும். இது வந்து மிஸ்ட் வந்து கொஞ்சம் மறைச்சிட்டு இருக்கு. அடிக்கடி கொஞ்சம் கிளியர் வியூ கிடைக்குது. நான் அவரை தான் கூப்பிட போகிறேன். அவன் போய் தனியாக பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு நேபாளில் அங்கே வந்து வியூ இருந்துச்சு. அவ்வளோ வியூ இல்லாதனால தான் என்ன சொல்கிறது கொஞ்ச நேரம் போய் பார்த்துருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ எங்கள் பிளான் படி பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு இங்கேருந்து கரெக்டாக வந்து பைக் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கொண்டது பிளானு. ஏன்னா அடுத்த டெஸ்டினேஷன் போடுறது அதுக்காக. பட் போக முடியவில்லை. ஏன்னா இப்போயே மணி வந்து 2:15 ஆகிடுச்சு. ஸோ ரூம் போயிட்டு லக்கேஜ் கலெக்ட் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 1 hour டிலே ஆகிடும். அது போக சாப்பிட வேண்டியிருக்குது. கன்ஃபார்ம் லேட்டாக தான் போவோம். இன்னொன்று என்ன வேறு பிளேஸ் எதுவுமே பிளான் இல்லை. டெஸ்டினேஷன் மட்டும் தான் பிளானு. பட் கொஞ்சம் ஏரியாவில் போனால் அது ஒரு ரிவர் சைடு. ஸோ வியூ நல்லாயிருக்கும். அங்கே போய் கேம்பிங் பண்ணலாம் அப்படின்றதான் தான் யோசனை. பார்ப்போம். டைம் இருந்தால் சிக்கன் வாங்கி பார்பிக்யூ நம்மளே சமைக்கிறோம்.
பண்ணலாம். ஆனா ஒண்ணுமே இல்லையே, ஸ்டவ் கம்புக்கு ஒண்ணு அங்க இருக்கும். நம்ம போயிட்டு இது மாதிரி போட்டு பண்ணலாம். இங்கே சான்ஸ் இருந்தா நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நம்ம ஓகே இதெல்லாம் பண்ண முடியல, இங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து போகிற வழி எகெயின் ஒரு செக்அப் ஷாப்பில் எல்லாம் நேற்று வந்து ரெடி பண்ணது ஃபுல்லாக ரெடியாக இருந்துச்சு. பட் என்னென்னா நேற்றுவே அப்படி தான் இருந்துச்சு. என்னென்னா ஸ்லோ ஸ்பீட் நிற்கல ஆஃப் ஆல்ரெடி மைக்கில் ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்லோ ஸ்பீட் நிற்கல வந்து சின்னதாக வந்து கிட்டத்தட்ட ஒரு இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போட ஒரு 30-40 வாட்டி ஆஃப் ஆகிருக்குங்களா. அந்த மாதிரி ஆஃப் ஆகிட்டு ஸோ கேட்டேன். கொஞ்சம் டைம் ஆகும், நாங்கள் வேறு பைக் பார்த்துட்டு இருந்தாங்க. இல்லை அர்ஜென்ட்டாக இப்போ உடனே கிளம்புனது அப்படின்னு சொன்ன வேறு வந்துட்டு ஏன்னா இப்போ ரூட் தகுதியே தெரியல, இருக்கிற கஷ்டம் அப்படின்னு சொன்னால் வந்து உடனே வந்து செக் பண்ணிட்டு டேங்கையெல்லாம் கழட்டி வச்சு ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்பேன் என்ன ஆகுதுன்ட்டு. பேக் டு ரைடிங் கேஸ் எல்லாம் போட்டாச்சு. ஒரு நாள் நாங்கள் ரைடிங் கேஸ் தான் இருந்தது. ஸோ இங்கே தான் வந்து காரில் வந்து நான் வந்து பைக் விட்டுருந்தேன் அப்படின்னு நியர் பை ஸ்டேஷனுக்கு தான் ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டேன். ஜஸ்ட் இப்போ தான் டைம் பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. 1.5 மணி நேரம் ட்ராவல், 6:15 காட்டுது. எங்கன்னா நம்ம டீஸ்டார் ரிவர் கேம்பிங் பாயிண்ட் போகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி ரிவர் சைடு தான் நம்ம வந்து டென்ட் போட்டு கேம்ப் அடிக்க போகிறோம். பார்த்தீங்களா ட்ராக்கில் அப்படி போகுது தான் ட்ரெயின் பார்க்க முடியாது. தெரியல, சப்போஸ் அந்த ரோட்டில் வந்துச்சுன்னா ட்ரெயினில் பொங்கலுக்கும் அந்த வியூ காமிக்கணும். அப்படியே அந்த ரோடு எப்படி கனவாகுதோ அந்த மாதிரியே கனவு போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கடவாசல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் முன்னே தான் இருக்குது. சப்போஸ் நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி இந்த செக்ஷனை எடுத்து கொண்டு மேலே தான் வச்சாங்கன்னா ட்ராக்கில் வச்சாங்கன்னா அது ஒரு வந்து ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் பார்க்கலங்க. வரும்னு பார்க்குறேன். ஸோ மேலே ஒரு சின்ன ஸ்கூப் மாதிரி தெரியுதா மறைஞ்சிச்சு. கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனால் வந்து நல்லா ஜூம் பண்ணி பார்த்துங்க. தெரியுதா ஒயிட் கலரில் சின்ன ஒரு டாப் மட்டும் தெரியும். ஸோ அதான் வந்து ஜாப்பனீஸ் பீஸ் பக்கோடா. ஸோ அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். அது போகலை ஆக்சுவலாக, எக்ஸ்ட்ரா இன்னும் மேலே ஏறிட்டு வரணும், டைம் ஆகிட்டு அப்படின்னா போகலை. ரோட்டே கிராஸ் ஆகி எங்கள் ஏரியா அந்த பக்கம் போயிடுச்சு. லெஃப்ட்டில் வந்துட்டு இருந்தது, இப்போ ரைட் சைடாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக பைக்கில் வந்து எங்களே பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்படிக்குதுங்க அந்த டிராஃபிக். இப்போ மூவிங்கில் இருக்குது அந்த ஜங்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். அரௌண்டாக வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு நீங்கள் 2 கிலோமீட்டர் வந்து நீங்கள் வந்து தாண்டறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஹெவியாக இருக்கும். பைக்கில் வந்ததுனால கொஞ்சம் மூட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு வந்து ஓவர் டேக்கிங் பண்ணக்கூடாது. அதுவே பார்த்தீங்கன்னா போலீஸும் கற்றுவாங்க, வண்டி ஓட்டுறவங்க கற்றுவாங்க. நம்ம பைக் வச்சு நம்ம நார்மலாக லெஃப்ட் சைடு தான் ஏறுவோம். ஸோ அந்த இதுவும் பண்ண முடியாது. ஸோ கார்லாம் யாராச்சும் ட்ரிப்பு டார்ஜிலிங்லாம் பிளான் பண்ணிங்கன்னா சத்தியமாக சொல்லுவேன், உங்களோட ட்ரிப்பு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு டிராஃபிக்கில் ஓட்டுறதே கரெக்டாக போயிடும். எந்த ட்ரெயினும் போகிற மாதிரி இருக்காது. ரைட் மூவிங்கில் பார்த்தீங்களா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிச்சுங்க. ஆசம் கிளைமேட். சின்னதாக ஒரு கெஸ் பண்ணுங்கண்ணே, முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து எத்தனை டைம் மணியை போகலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:10 தாங்க ஆகுது. அதுக்குள்ளே இருந்துச்சு. அது கூட பரவாயில்ல, சரி லைட்டை போட்டு ஓட்டலான்னா ஒன்றும் கண்ணு தெரியாத பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் எப்போ பைக்கில் ஏறி உட்காந்தாலும் அப்படி ஒரு இந்த என்ன சொல்கிறது, இந்த பன்னி தெளிச்சு வர வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மழை வந்து லைட்டாக சூழல் போடாமல் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இப்போது வந்துச்சு, சரி ஓகே குளிச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அப்படி கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் தான் ட்ராவல் இருந்தால் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகும்போது குளிச்சுட்டு தான் முடிச்சிடும். சரிதா, எல்லாம் வந்து இங்கே வந்து ஹில்ஸில் பாய தண்ணியை வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. வெயிட் பையா போகிறேன். என்னென்ன சொன்னல, சிட்டியில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அப்படிட்டு வாட்டர் அவ்வளோ இருக்காது. ஸோ இந்த மாதிரி இதுன்னு சொல்ல, இந்த மாதிரி ஸ்பாட்டில் வந்து இங்கே தண்ணி பாயுதோ ஹில்ஸ்லேருந்து பாயுதோ அங்கே வந்து டெம்போ வந்து ஃபுல்லாக டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஆனால் இந்த சைடில் வருவாங்க. இதுக்கு மேலே ஒரு சொல்லல எத்தனை மணி மேலே பார்த்தீங்கன்னா சிட்டி டிராஃபிக்லாம் ஃபுல்லாக டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக டேங்கர்ஸ் தான் ஓடிட்டு ஃபுல்லாகவே டேங்கர், அப்புறமா டேங்க் வச்ச லாரி இதெல்லாம் தான் ஓடிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டல்ஸு எங்கே தண்ணி தேவை ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து சப்ளை பண்ணுறது நைட்டு அவங்க ஒருத்தர் தான் சடனாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓடி முடிச்சிச்சு. இவ்வளோ நேரம் ஏதோ கொஞ்சம் ஏதோ அரைக்கண் வச்சு ஓடிட்டு வந்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் போயிடுது. சைடில் அந்த ஒயிட் கோடு இருக்குது, அதை அப்படியே ஃபாலோ பண்ணியே போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி கார் கிட்ட போய் நிற்கிற ஒயிட் கோடு இங்கடா எவ்வளோ நிற்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது. ஊருக்குள்ள நிற்கிறோமா என்னன்னு தெரியலையே. கொஞ்சம் ரிஃப்ளெக்டர்ஸ் எதாவது வச்சா கூட அட்லீஸ்ட் இந்த இப்போ எல்லோ லைன் தெரியுதுடா, இது லைட் தெரியுது, அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். கடிம்பாங் ரீச் ஆகிடுச்சு. ஸோ எனக்குன்னே வருதா இல்லை என்னன்னு தெரியல.
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் பிளாக் ஆகுது ட்ரிப்பில். ஆக்சுவலாக நேற்று நைட்டு கால் பண்ணி ரிவர் ராஃப்டிங் பேசி கேட்டு கேம்ப் பண்ணலாம் அப்படிலாம் பேசி வச்சுருந்தது. இப்போ லொக்கேஷன் ரீச் ஆனால் ஆக்சுவலாக லொக்கேஷன் கொஞ்சம் மாற்றி காமிச்சிது. ரிட்டர்னில் கொஞ்சம் 2 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது, 5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னா செக் போஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி பேசுகிறப்போ வந்துட்டு அவங்க ரூட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டால் இதில் வந்து 3 நாளைக்கு வந்துட்டு ரிவர் ராஃப்டிங் கேம்பிங் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ரிவரோட லெவல் வந்து கொஞ்சம் ரைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் நேரத்தை பார்த்தீங்களா, ஒரு சென்ஸ்டே ரிவர் சைடில் பண்ணலான்ட்டு ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா போச்சுது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நேற்று பண்ண வேண்டியது பைக் ப்ராப்ளம் தான் போச்சுது. மறுபடியும் அது இருந்தாலும் பரவாயில்ல, ரிவர் சைடில் கேம்ப் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு 3வது நாள் அதை ட்ரை பண்ணால் இதுவும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ரொம்ப தான் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டவுனாக இருக்குது. ராத்திரி வந்து இந்த லெவல் ஹைட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 அடி ஹைட் சொன்னாங்க. அவ்வளோ ஒரு லென்த்தாக இருக்குது ரிவர். ஸோ 4 அடி ஹைட் வந்து ரைஸ் ஆகிடும். ஸோ வந்து இங்கே தான் வந்து நார்மலாக வந்து அவங்க கேம்பிங் பண்ணுறது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இங்கே இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி 3 நாள் நிலவரம் அப்படின்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு பார்பிக்யூலாம் பண்ணி இங்கே வந்து சும்மா ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டாப்பில் எங்கேயோ வந்துட்டு சும்மா சைடு பார்க்கிங் சைடாக வந்து டென்ட் போட்டு ஸ்டே பண்ண வைக்கிறாங்களாமா. 3 நாளைக்கு இப்போதைக்கு நார்மலாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து டென்ட் உங்களுக்கு இந்த ரிவர் சைட்லேருந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து காஸ்ட் கேட்டேன் எவ்வளோன்னு சொன்னால் வந்துட்டு பார்த்தா அவங்க வந்து பேக்கேஜ் எடுக்கணும், நம்ம டென்ட் போட விட மாட்டோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம பேசிட்டு வந்தது வேறு ஒருத்தவங்ககிட்ட. இப்போ வந்து பேசுகிறது இங்கே இந்த லோக்கல் அவங்கள்ட்ட என்ன சொன்னால் அவங்க டென்ட் வந்து நம்ம வந்து அவங்க டென்ட்டே கொடுப்பாங்களாமா. 1500 ரூபாவுமா வித் ஃபுட்டோட சேர்த்து ஒரு ஆளுக்கு வந்து சொன்னாங்க. 3000 ரூபா கொடுத்து ஸ்டே பண்ணுறதுன்றது ரொம்ப ஓவர். அதுக்கு நம்ம வந்து ஒரு ஏசி ரூமே போட்டால் கூட 3 ஸ்டார் ஸ்டே பண்ணிடலாம். 4 பீஸ் ஆசைப்பட்டு தேவையில்லை. அதுக்கு நம்ம வந்து ஊருக்குள்ளே போய் எங்கேயா ரூம் எடுத்து தங்கிட்டு இங்கே வந்து காலையில் வந்து ஆற்ற பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இப்போ நம்ம டென்ட்டு போட கேட்டோம். பட் என்னென்னா வந்து அது வந்து என் பிஸ்னஸ் பாதிக்கும், போட விட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. பட் நாங்கள் பேசிட்டு வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிவர் ராஃப்டிங் இருந்தது. பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுனால ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ரிவர் ராஃப்டிங் கிடையாது. ஆக்சுவலாக 3 நாளைக்கு எங்கள் நேரம் என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கால் வைக்கிற இடத்துல கண்ணி பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி முடியுது. சரி பாப்பா இப்போ கொஞ்சம் திரும்ப ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம், அப்படி டென்ட் போட விட்றாங்களா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதான். சும்மா இங்கே வந்து 1500 ஒரு ஆள் கொடுத்தாங்கிற அளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஸோ கிளம்பிட்டு நம்ம எங்கேயா ரூம் ஸ்டே பண்ணிட்டு சாப்பிட்ற வேண்டியதான். இன்னும் சீக்கிரம் போகணும். ஏன்னா வந்து இந்த ஊரில் எத்தனை மணி கடை விட்றாங்கன்னு தெரியாது, சாப்பாடு இருக்காது. சரி நம்ம வந்து பேசி முடிச்சுட்டு வரேன்.